ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். காந்தாரா சாப்டர் 1 பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பெரிய லெவலில் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம். அந்த படத்துல இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுதுன்ற போது எனக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்தது. நான் பார்த்தேன். நிறைய கதைகளை இந்த பார்ட்லயும் ரிஷப் ஷெட்டி சொல்லியிருக்காருங்க. ஒரு ஆக்டரா மட்டும் இல்லாம ஒரு டைரக்டரா ஒரு கிராஃப்டை எந்த அளவுக்கு ஒரு பாகுபலி ரேஞ்சில் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கா நிறைய கமர்ஷியல் ஐட்டம்ஸோட அண்ட் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி ஃபேக்டர்ஸோட பேக் பண்ணுன்றது ரிஷப் ஷெட்டி அவர்கள்ட்ட தான் கற்றுக்கணுன்றதை நினைக்கிறேன். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு பீரியாடிக்கலான ஒரு கதையை எடுத்து பண்ணுறதுன்றதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அது ரொம்ப சரியா, அதுவும் இந்த படம் ஆரம்பித்து ஏகப்பட்ட தடைகள், நிறைய பேர் இந்த படம் பண்ணும்போது இறந்து போயிருக்காங்க. அதெல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு படத்தை முடிச்சிருக்காருன்னா அதுவே அந்த டைரக்டருடைய மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு அடுத்தபடியான வெற்றி என்னன்னா, ஏற்கனவே காந்தாரா அப்படின்ற ஒரு படத்தை பார்த்துட்டோம். அந்த காந்தாரா படத்துல அவங்க அப்பா கேரக்டர் ஒருத்தரை பத்தி பேசியிருப்பாரு. அந்த சிவான்ற கேரக்டர் தான் ஹீரோ கேரக்டர். ஹீரோவுக்கு ஒரு அப்பா கேரக்டர் இருப்பாங்க. அந்த அப்பாவுடைய காலகட்டத்துல என்ன மாதிரியான கதைகள்லாம் நடந்தது, மிக முக்கியமா இவங்க சுவாமியா வழிபட்டு இருக்காங்களே வராகிய அம்மன். இந்த வராகிய அம்மன் யாரு, எங்க இருந்து வந்திருக்காங்க, இந்த வராக ரூபம் எதனால கொண்டாடப்படுது, எப்படி எப்படிலாம் அவங்க சாமி கும்பிடுறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு, அங்கேயும் ஒரு ராஜா கதை இருக்கு. அந்த ராஜாவுக்கும் அப்போ சிவாவுடைய அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை நடந்தது, அதுக்கும் முன்னாடி இந்த காந்தாரா அப்படின்ற அந்த சுவாமி எங்கிருந்து வந்திருக்காங்க, அந்த வராக ரூபம் அப்படின்றது எங்கிருந்து வந்திருக்காங்க, யார் மூலியமா வந்திருக்காங்க, அவங்க என்னென்ன மாதிரியான பவர்ஸ் வச்சிருக்காங்க, இப்படி ஒரே ஒரு சுவாமி மட்டும்தான் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பல சுவாமிகள் இருக்காங்க. அவங்கள பத்தியும் அடுத்தடுத்த சாப்டர்ஸ்ல டீட்டெயிலா பேச போறாங்கன்றத இந்த காந்தாரா சாப்டர் 1 ட்ரெய்லர்ல ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இந்த ஓவரால் ட்ரெய்லர்ல பார்க்கும்போது எனக்கு இந்த காந்தாரோடைய ட்ரெய்லர்ல என்ன கதை புரிய வந்ததுன்றத ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன். என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் காந்தாரா படத்தை பார்த்துருப்பீங்க. அதுல சிவாவுடைய சின்ன வயசு கேரக்டரையும் காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டர் கேட்குது, அம்மா அப்பா இந்த இடத்துல தானே மறைஞ்சு போனாரு, இந்த இடத்துல மறைஞ்சு போறதுக்கான காரணம் என்னன்னு. ஃபர்ஸ்ட் அது ஒரு பாயிண்ட். அந்த காரணம் என்ன அப்படின்றத அந்த பாஸ்ட் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு எரிக்கல் பூமிக்கு வருது. அந்த எரிக்கல்ல பயங்கரமான சக்தி இருக்கு. அந்த எரிக்கல் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் அவருடைய கூட இருக்க அந்த பூதகணங்கள் அப்படின்றத சொல்லுவாங்க, பவர்ஃபுல்லான சக்தி உள்ள மற்ற ஒரு பயங்கரமான சுவாமிகள் அவங்கள வந்து பூமிக்கு அனுப்புறாரு. என்ன காரணத்துக்காக அனுப்புறாருன்னா, இங்க கெட்டவங்க அதிகமாகறாங்கன்ற போது இந்த மாதிரியான ஆட்களை அனுப்பி அழிக்கிறதுக்காக இன்னொரு சுவாமிகளை அனுப்புறாங்க. அப்படி இந்த சிறு தெய்வ வழிபாடா இந்த சுவாமிகளை பூமிக்கு அனுப்பும் போது அவங்க என்ன வடிவுல வராங்கன்னா, இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஒரு கல் வடிவுல அவங்க இந்த பூமிக்கு வராங்க. அந்த ஒரு இடத்துக்கு ஒரு சக்தியை கொடுக்குறாங்க. அண்டு சிவாவுடைய அப்பா வந்து ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த கிராமம் பயங்கர செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு இருக்க கிராமமா இருக்கு. முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்துல இருந்து அரசுக்கு எந்த விதமான வரியும் தராம இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசு தரப்பு சைட்ல இருந்து யாராவது பொலிட்டிக்கலா, மிக முக்கியமா அந்த கிராமத்தை தவிர வேற யாராவது புது ஆட்கள் உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு மர்மமான விஷயங்கள்லாம் நடந்தது, அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்க யாரும் அந்த கிராமத்து உள்ள வரத்துக்கே பயந்துகிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா என்ன பண்றாரு, ரொம்ப அலட்சியமா இருக்க ராஜா, நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ராஜா, என்னை தாண்டி எதுவுமே நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ராஜா என்ன பண்றாரு, அந்த காந்தாரா அப்படின்ற அந்த கிராமத்துக்குள்ள போறாரு. போனதுக்கு அப்புறமா ஒரு புரிய வருது, இவங்க எல்லாருமே செல்வ செழிப்போட இருக்காங்க. அண்ட் அந்த ஊர் மக்களும் முதல் முறையா அப்பதான் ராஜா அப்படின்ற ஒரு கேரக்டரே பாக்குறாங்க. எல்லாரும் அப்படி ஷாக்காகி எப்படி பாக்குறாங்க, ராஜா ஏங்க வந்தாரு அப்படின்ற மாதிரி. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வளங்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. அந்த ஊரை விட்டு வெளியில வரும்போது என்ன சொல்றாரு, நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதுல 3ல் 1 பங்கு நம்ம அரசாட்சிக்கு தந்துடணும் அப்படின்றத சொல்றாரு. அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது இவங்க என்ன பண்றாங்க, அங்கேயே அப்ப சிவாவுடைய அப்பா பயங்கர ஃபேமஸா இருக்காரு. அவர் எப்படி வராரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு நடுவுல ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய சுத்தி புலி வட்டம் விட்டுட்டு இருக்கு. அந்த குழந்தை நாளை பின்ன வளர்ந்துதான் சிவாவுடைய அப்பாவா இருக்காரு. அவர் வந்து ஒரு எப்படி ஒரு தற்செயலா ஒருத்தர் உருவாவாங்க. எக்ஸாம்பிள் நீங்க வந்து பழைய புராண கதைகள்லாம் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திரௌபதி அப்படின்ற கேரக்டர் வந்து யாருடைய வயிற்றுல இருந்தும் பிறக்கல, அவங்க வந்து அக்னியில இருந்து பிறந்திருப்பாங்க. அப்படி ஒரு கேரக்டரா இந்த சிவான்ற கேரக்டரை வந்து இந்த படத்துல ரிஷப் ஷெட்டி அவர்கள் டிசைன் பண்றாரு. யாருக்கும் பிறக்காம நடுக்காட்டுல ஒரு குழந்தை இருக்கு, ஒரு புலி சுத்தி வளம் வந்துட்டு இருக்கு. அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அந்த குழந்தை எப்படி இந்த கிராமத்தை காப்பாத்துது, அந்த ஒரு விஷயம்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ ராஜா அந்த கிராமத்துக்குள்ள வந்துட்டு போயிட்டு ராஜா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் அந்த கிராமத்துக்கு வச்சிடறாரு.
என்ன பண்றாங்கன்னா இப்போ சிவாவோட அப்பா அண்ட் அவங்களுடைய டீம் எல்லாரும் அங்க ஹார்பர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த ராஜாவுடைய ஊர்ல. அந்த ஊர்ல இவங்களுடைய வியாபாரம் பண்றாங்க. இப்ப அங்க வியாபாரம் பண்ணாலும் அங்க யார் யாரெல்லாம் ராஜா வியாபாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் வியாபாரம் பண்ணணும். புதுசா யாரும் வியாபாரம் பண்ணக்கூடாது. அப்படி வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சா அங்க அரசர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். அதுக்கு ஒரு சில ரெண்டல் டாக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பே பண்ணி ஆகும். அதை பிரேக் பண்ணி இவங்க வந்து சேல்ஸ் பண்றாங்க, நல்ல வருமானம் வருது, அது ராஜாவுக்கு தெரிய வருது. அதன் காரணமா நம்ம ரிஷப் ஷெட்டி அவர்களை வந்து ராஜா பிடிச்சிடுறாரு, விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு, துன்புறுத்த ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போகும்போது அங்க ஏதோ ஒரு மேஜிக்கலான சம்பவம் நடக்குது. மீண்டும் அங்க இருந்து ரிஷப் ஷெட்டி அவங்க ஊருக்கு வந்துடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ராஜாவுடைய தங்க என்ன பண்றாங்க, இவங்களை பார்க்க வராங்க. அப்போ ரிஷப் ஷெட்டி மேல ஒரு லவ் வருது. அந்த தங்க யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்துருப்பீங்க, மதராசி படத்தோட ஹீரோயின் ருக்மணி வசந்த், அவங்க தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிஷப் ஷெட்டி ஒரு ட்ரைபல் குரூப்ல இருந்து ஒரு ஆளு, மகாராணியா இருக்க ஒரு இளவரசி, இவங்க ரெண்டு பேருக்குமான காதல் உருவாகுது. இந்த காதலை பத்தி அந்த ராஜாவுடைய அப்பாவுக்கு தெரிய வருது. அப்பாவுக்கு தெரிய வந்ததுக்கு முன்னாடியே ராஜாவுக்கு தெரிய வந்துருச்சு. இப்போ இந்த காதலை கலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முக்கியமா அவங்க என்ன பேசுறாங்கன்னா, என்ன தைரியம் இருந்தா ஒரு ட்ரைபல் வில்லேஜ்ல இருக்க ஒரு ஆளு ராணியை காதலிப்பான், என்னதான் ராணி ஆசைப்பட்டு இருந்தாலும் இவன் என்ன சொல்லிடணும், ஒரு தாழ்ந்த ஜாதி உள்ளவன் அவன் எப்படி ராணி மேல ஆசைப்படலாம் அப்படின்ற அந்த பாயிண்ட வச்சு பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராஜாவுக்கும் இங்க ட்ரைபல் வில்லேஜ்ல பயங்கர பவர்ஃபுல்லா இருக்க சிவாவுக்கும் ஒரு சண்டை நடக்குது. அந்த கிராமம் ஓவராலா அழிக்கப்படுது. அதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் தெரியுங்களா, இவங்க எல்லாரும் சிவாவுடைய அப்பாவா இருக்க ரிஷப் ஷெட்டி அவங்க ஓவராலா எல்லாரும் யாரை கும்பிட்டுட்டு இருக்காங்கன்னா, கதையோட ஆரம்பகட்ட காலத்திலேயே சொன்ன ஒரு கல் வந்து பூமியில வந்து விழுதுன்னு, அந்த கல்லை வந்து அவங்க ஆத்துல பாக்குறாங்க. அந்த ஆத்துல இருக்க கல் எடுத்துதான் இவங்க வந்து இந்த வராக ரூபமா சாமி கும்பிட்டு இருக்காங்க. அவருக்கு நிறைய படையல்கள்லாம் பண்றாங்க. மிக முக்கியமா அந்த கிராமத்துல என்னென்ன மாதிரியான விசேஷமான பொருட்கள் இருக்கோ அதை வச்சே படையலா பண்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல ராஜா என்ன பண்றாரு, ஒரு நாள் கிராமத்துக்குள்ள பூந்து எல்லாரையும் வெட்டுறார், பாக்குறவங்க எல்லாரையும் சாகடிக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது நம்ம சிவாவுடைய அப்பாவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சக்தி கிடைக்குது. அதன் காரணமா அவர் எப்படி ராஜாவை எதிர்த்து போராடுறாரு, ராஜாவை எப்படி சாகடிக்கிறாரு, ஓவராலா அந்த கிராமத்துல இருக்க பாதிக்கும் மேற்பட்டவர் எப்படி அழிஞ்சு போறாங்க, மீதி இருக்கவங்களால அந்த கிராமம் எப்படி காப்பாற்றப்படுது, அதுக்கப்புறமா அந்த சுவாமி எப்படி வழிபடுறாங்க, அண்ட் ஓவராலா ஒரு பெரிய குகை ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள சிவரூபம் இருக்கு அப்படின்றத அந்த ஊர் மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உள்ள போய் பார்த்தா அங்க இருக்கும் ரிஷப் ஷெட்டி தான் இருக்காரு, அதுதான் சிவரூபமாவே இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இப்படி காந்தாராவோட ஓவரால் யூனிவர்ஸை ரிஷப் ஷெட்டி கிரியேட் பண்ணியிருக்காரு நினைக்கும் போது லிட்டரலா கூஸ் பம்ப்ஸ். அண்ட் நான் இப்பயும் சொல்றேன் கிளாரிட்டியா, நமக்கு இதுல புரிய வந்திருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓவராலா ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு டிராவல் எப்படி இருக்கு, இன்னொரு டிராவல் இங்க இருக்க நிலத்து மேல எந்த அளவுக்கு ஆசைப்படுறாங்க, இங்க இருக்க பெண்கள் மேல எந்த அளவுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்ற அந்த ஒரு டிராவல். அண்ட் இங்க இருக்க பெண்கள் அப்படின்ற பட்சத்துல இதை பார்க்கும்போது ஒரு காதல், அந்த காதலுக்குள்ளே எப்படி ஜாதி சண்டை அப்படின்றது, ஜாதின்றது கூட இல்லை, இது அதுக்கும் மேல ஒரு பணம் இல்லாதவன் பணம் இருக்கவன், அவங்க ரெண்டு பேருக்கு அந்த ரைவல்ரி எப்படி இருக்க போது, அதுல யார் ஜெயிக்க போறா, அதுக்கு பின்னாடி கடவுளோட சக்தி அப்படின்றது எப்படி இருக்க போது, கடவுள் எல்லாரையும் எப்படி பாக்குறாரு அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்ல காட்டக்கூடிய ஒரு படமா தான் நான் இந்த காந்தாரா சாப்டர் 1 பாக்குறேன். ஏன்னா எப்பயும் இப்படிப்பட்ட ஒரு சுவாமி படங்கள் வருது அப்படின்ற போது எல்லாருடைய கருத்தாவும் என்ன இருக்குன்னா, மிக முக்கியமா இது வந்து ஒரு RSS சார்ந்த ஒரு படமா இருக்கு, இது வந்து ஹிந்துத்துவாக்க வந்து ஒரு கொடியேற்றுற ஒரு படமா இருக்கு அப்படின்னு 10ஆம் ஒரு பாயிண்ட போட்டு அந்த படத்தை காலி பண்ணணும் அப்படின்றதே ஒரு பார்வையா பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அது மேல உடன்பாடே கிடையாது. இதுக்கு முன்னாடி காந்தாரா இந்த சாப்டர் 1க்கு முன்னாடி ஒரு படம் வந்ததுல, அதுலயுமே ரிஷப் ஷெட்டியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு என்ன பிடிச்சிருந்துன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு நிலத்தை அபகரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ராஜா நினைக்கிறான். அதுவும் அவங்க முன்னோர்கள் கொடுத்த இடத்த அவன் அபகரிக்கணும்னு ஆசைப்படுறான், அதுவும் கடவுளுக்கு கொடுத்த நிலத்தை. இந்த உலகமே இந்த பிரபஞ்சமே கடவுளால் உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது அதை கொடுக்கணும்னு இது பண்றதே இது வந்து ஓகே அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லலாம். கொடுத்தது அங்க இருந்து எடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த கிராம மக்கள் எல்லாரும் வந்து சந்தோஷமா அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து அந்த இடத்த பறிக்கிறாங்கன்றதான் அந்த கடவுளுக்கு கோவம் வருது. அப்ப அந்த கடவுள் வந்து எப்படி ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள புந்து பழி வாங்குறான்றதான் கதை. இங்க பேசிக் பாயிண்ட் இதுதான். எக்ஸாம்பிள் காஞ்சனா படத்துல கூட நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஒரு பேய் எப்படி மனுஷனோட உடம்புக்குள்ள பூந்து பழி வாங்குறதுதான் கதை. அதே மாதிரிதான் இங்க ஒரு கடவுள் எப்படி மனுஷத்தோட உடம்புக்குள்ள பூந்து பழி வாங்குறாங்கன்றதான் கதை. இங்கேயும் அதே மாதிரி என்ன நடக்குது,
அந்த ராஜா எனக்கு தெரிஞ்சு ரிஷப் ஷெட்டியை சாவடிச்சிருவான். சாவடிச்சதுக்கு அப்புறமாவும் ரிஷப் ஷெட்டியோடைய உடம்புக்குள்ள கடவுள் பூந்து எப்படி இவங்க எல்லாரையுமே வதம் பண்றாரு, ஓவராலா இதுக்கப்புறம் எப்படி இது நார்மலைஸ் ஆகுது, இந்த பணக்காரன் ஏழை அப்படின்ற பிரச்சனை இல்லாம, இந்த ட்ரைபல் கும்பல்ல இருக்கான் இவன் ராஜா இடத்துல இருக்கான் அப்படின்ற பிரச்சனை இல்லாம அங்க எப்படி குழந்தை உருவாகுது அப்படின்றத ரொம்ப அழகா பிளசண்டா நம்ம கிட்ட கொண்டு வந்து காட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் நடந்திருக்கும்ன்றத டவுட்டே எல்லாம். ரிஷப் ஷெட்டி ஒரு ஃப்ரேமிங்கும் சரி, அந்த கண்ணு திறக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, அந்த காலெல்லாம் காட்டுற ஒரு சீனா ஆகட்டும், அந்த ராஜா அந்த கத்தி எடுத்து காட்டுற அந்த ஒரு சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ தத்ரூபமா அவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ராஜா அப்படின்னு நம்மலாம் எல்லாருமே கம்பீரமா யோசிச்சிருப்போம். ஆனா ரியல் டைம்ல அவ்வளோ பணக்காரனா இருக்கவன் எப்பயுமே அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண மாட்டான். ஆனா கீழ் மட்டத்துல இருந்து உழைச்சிட்டு இருக்கான். அவங்களாம் பயங்கர மஸ்குலரா இருப்பாங்க. அதுக்கான ரீசன் உழைச்சிக்கிட்டே இருப்பான். இப்படி அவங்க தோற்றத்துல இருந்து எல்லாத்தையுமே ரொம்ப அழகா ஸ்டேஜ் பண்ணியிருந்தார் ரிஷப் ஷெட்டி. ஒரு டேரக்டரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தை கொடுத்துருக்க அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, சினிமோட்டோகிராஃபியும் சரி, அவர் ஸ்டேஜ் பண்ற ஓவராலா விதமும் சரி, ஏதோ ஒரு மேஜிக்கலான ஒரு பவர் இந்த காந்தாரா அப்படின்றதுக்குள்ள இருக்கு. இன்னும் நிறைய காந்தாரா யூனிவர்ஸ்ல இருந்து அடுத்தடுத்த படங்கள் வரப்போகுதுன்ற எதிர்பார்ப்புல தான் எனக்கு இந்த ஓவரால் ட்ரெய்லர் புரிஞ்சது, புரிய வந்தது. அந்த ஒரு டிராவல் தான் இருக்குன்ற எதிர்பார்ப்புல நானும் இருக்கேன். இதை தாண்டி நீங்க காந்தாரோடைய ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு இந்த ஒரு ஆள் ட்ரெய்லரில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நோட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு இந்த ட்ரெய்லரில் என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது, புரிய வந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது டாடா பை பை. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.